மூன்று வழிகள் கூடாகவும் அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்ளலாம் நினைவுக்கு கொண்டு வந்தார். அந்த மூன்று முறைகளையும் இப்படி அழைக்கலாம்: ஆயாத் கவுனியா, ஆயாத் தக்வீனியா, ஆயாத் குர்ஆனியா. ஆயாத் என்ற சொல் உங்களுக்கு பரிச்சயமான ஆயத்துன் ஆயாத்துன். ஆயா என்றால் அல் குர்ஆனில் வருகின்ற வசனம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. குர்ஆனுடைய ஆயத்துகள் என்று சொல்லுது. ஆனால் ஆயா அல்லது ஆயாத் என்ற அரபு வார்த்தைக்கு அடிப்படையில் இருக்கின்ற பொருள் அத்தாட்சி என்பதால் சயின்ஸ் அத்தாட்சி. உண்மையில் ஆயா என்ற வார்த்தைக்கு வசனம் என்ற ஒரு பொருள் அரபு மொழியில இல்லை, அப்படி ஒரு பொருள் இல்லை. அல் குர்ஆன் தான் முதல் தடவையாக அத்தாட்சி தானே அத்தாட்சி என்ற பொருளை தரும் ஆயா என்ற சொல்லை அல் குர்ஆன் வசனத்துக்கு பிரயோகித்திருக்கிறது. இல்லாத போது அரபு மொழியில் வசனங்களை குறிப்பதற்கு ஆயா என்ற வார்த்தை இல்லை. அப்படித்தானே? ஹசனா ஹுசைன் அப்படித்தானே? ஆயத்து சொன்னா ஜும்லாவா இல்லை? அவர் அரபு படிச்சவர் தான் சொன்னேன். எனவே அந்த வகையில் ஆயா என்ற சொல்லுக்கு நேரடி பொருள் லிட்டரரி மீனிங் மாத்திரமல்ல, புழக்கத்தில் நடைமுறையில் அந்த வார்த்தைக்கு இருக்கிற கருத்து அத்தாட்சி. ஆயாத் என்றால் அத்தாட்சிகள். அல்லாஹ் தஆலா மூன்று வகையான அத்தாட்சிகளை வச்சிருக்கிறான். அவன் அறிஞ்சு கொள்ள, புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள. முதலாவது ஆயாத் கவுனியா, பிரபஞ்ச அத்தாட்சிகள். ஆயாத் அத்தாட்சிகள். கவுனியா தான் கவுன் என்றால் பிரபஞ்சம், ஆயாத் கவுனியா பிரபஞ்ச அத்தாட்சிகள். இரண்டாவது ஆயாத் தக்வீனியா, இன்னொரு வகையான அத்தாட்சிகள். அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் தொடர்பான அத்தாட்சிகள். அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் தொடர்பான அத்தாட்சிகள். மூன்றாவது ஆயாத் குர்ஆனியா, அல்லாஹ்வுடைய கலாமான குர்ஆனுடைய ஆயாத்துகள். ஆயாத் என்றால் வசனங்கள் தான், ஆனால் அடிப்படையில் அதன் பொருள் அத்தாட்சிகள் தான். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் ஒரு அத்தாட்சி தான், ஒரு சைன் தான். எனவே மூன்று வகையான ஆயாத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அறிந்து கொள்வதற்காக வைத்திருக்கிறான். இதைத்தான் நேற்று நாங்கள் பார்த்தோம். பிரபஞ்ச அத்தாட்சிகளை பார்த்தல், அல்லாஹ்வின் செயல்களை பார்த்தல், அல் குர்ஆன் கூடாக அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பண்புகளை படித்து அல்லாஹ்வை கொடுத்துள்ளார். மூணாவது ஆயத் குர்ஆனியா, குர்ஆனுடைய ஆயத்துகள் என்பது கலாமுல்லாஹ், அல் குர்ஆனை குறிக்கும். அல் குர்ஆனில் தான் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், பண்புகள், தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே மூன்று வழிகளில் அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் மூணாவது வழியைத்தான் இந்த வகுப்பு தொடர்புக்கூடாக நாம் கலந்துரையாட விரும்புகிறோம். மூணாவது வழி என்ன? அல் குர்ஆனை வைத்து அல்லாஹ்வை புரிந்து கொள்ளல். அல் குர்ஆனில் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வைத்து அல்லாஹ்வை புரிந்து கொள்ளல். அல் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் பற்றி, தன்மைகள் பற்றி பேசப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கூடாக அல்லாஹ்வை புரிந்து கொள்ளல். வழியை அறிந்து புரிந்து அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளும் முயற்சியை தான் நாம் செய்ய இருக்கிறோம். சரி, இனி இந்த அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னாவுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாகவும் அதனுடைய சிறப்பு சம்பந்தமாகவும் சில அடிப்படையான விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏலவே சொல்லப்பட்டவாறு நேற்றைய அமர்வில் நாங்கள் கலந்துரையாடிய வண்ணம் நிறைய அறிவின் வகைகள் உண்டு. அவர் வேலையை செய்யிட்டு நாங்கள் எங்களோட வேலையை பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து அதை ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, அவர் ஃபிக்ஸ் பண்ணட்டும். அறிவின் வகைகளிலே மிக உயர்ந்த அறிவு அல்லாஹ் பற்றிய அறிவு. ஹு அஷ்ரஃபுல் உலூம் அல் இத்லாக், ஆக உயர்ந்த அறிவு அல்லாஹ் பற்றிய அறிவுதான். அன்பார்ச்சுனேட்லி அல்லாஹ் பற்றிய அறிவுதான் உயர்ந்தது என்று எவ்வளவுதான் நாங்கள் அழுத்தமாக சொன்னாலும் அதுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய
அவசியம் இருக்காது. எனவே அறிவு ஞானங்களில் மிக உயர்ந்தது அல்லாஹ் பற்றிய அறிவு என்று நீங்க சொன்னதுக்கு மனித சமுதாயத்தில் எவ்வளவு பேர் இதை ஏற்றுக்கொள்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க என்ற கேள்வியை எழுப்பலாம். அதுக்கு மக்கள் பதில் சொல்லணும். அதுக்காக இது முக்கியத்துவம் எந்த வகையிலும் குறைய போவது இல்லை. எனவே உயர்ந்த அறிவு அல்லாஹ் பற்றிய அறிவு. நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவர் இருக்கிறார், அவர் ஒரு பேராசிரியர், ஏதாவது ஒரு துறையில் அவர் பேராசிரியராக இருக்கிறார். அந்த துறையில் அவர் துறை போக கற்று புலமை பெற்று நிபுணத்துவம் பெற்று ஆக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். உதாரணமாக நாங்கள் வச்சுக்கொள்வோம் ஜியாலஜியில் அவர் பேராசிரியர். அதை சாதாரண பாசன்னு சொன்னால் மண் சம்பந்தமான ஆய்வில் அவர் பேராசிரியர். பூமிக்கடியில் உள்ள விவகாரங்களை பற்றி நன்கு அறிந்தவர். இன்னும் சாதாரண ஊர் பாஷையில் சொல்கிறேன்னா அவர் மண்ணாங்கட்டி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அது சிரிக்கிறீங்க அதில் அவர் பேராசிரியராக இருக்கிறார். வெரி குட், வெரி குட், ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியாது, நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியாது, கடைசியா எங்கே போவேன்னு தெரியாது. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போவேன். These are the fundamental questions related to our human life. எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட அடிப்படையான வினாக்கள். இந்த வினாக்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் விட தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி அவன் மனுஷன் இல்லை. நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், யாரிடமிருந்து வந்தேன், எங்க செல்வேன், யாரிடம் போய் சேருவேன், நான் இப்போ என்ன செய்யணும் இந்த கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையில் ஆயுள்ள இந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக பதில் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு எதுவும் தெரியா, ஆனால் கட்டாயம் அவன் இதை விளங்கி வச்சிருக்கணும். இதை விளங்கி வச்சா அவன் பெரிய ஸ்காலர், அவன் பெரிய அறிவாளி, அவன் நாலேஜபிள் பர்சன். ஒருவனுக்கு வேறு வேறு துறைகள் ஆழமான அறிவு புலம் இருக்குது, இது தெரியாண்டா உண்மையில அவன் இக்னரண்ட் தான், அவன் ஒரு அறிவீனன். இன்னைக்கு நடந்திருக்கிறது இதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில சரியான நாலேஜ் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் தன்னுடைய இருப்பை தீர்மானிக்கின்ற சொல்ல மசீர் என்று சொல்றோம். மசீர்ண்டா தன்னுடைய முடிவை, தன்னுடைய இருப்பை தீர்மானிக்கிற இந்த கேள்விகளுக்கு ஆன விளக்கம் அவனுக்கு தெரியாதுன்றா அறிவினர். அந்த வகையில் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டை நாங்கள் 2வது ஜாஹிலியத்துன்னு சொல்றோம். 2வது ஜாஹிலியா. இந்த காலத்தில் அதிகமான மக்கள் இறைவனை கண்டுகொள்ளவில்லை என்ற இந்த 3 கேள்விகளுக்கும் ஆன விட எங்க போய் நிற்கும், அல்லாஹ்ல போய் நிற்கும். நாம் அவனிடமிருந்து வந்தோம், அவனுக்காக வாழுவோம், அவனிடம் போய் சேருவோம். நாம் வந்தது அவனிடமிருந்து, நாம் வாழ்வது அவனுக்காக, நாம் போய் சேர்வது அவனிடம். இதை ஒரு முஸ்லிம் இந்த பெரிய விஷயத்தை, இந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த பெரிய கேள்விக்கான பதில விளக்கத்தை நானும் நீங்களும் பாமரன் சொல்றோமே, லேமன் என்று, அவன் சும்மா சிம்பிளா விளங்கி வச்சுக்கிறான். என்ன சொல்றான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை விளங்கி சொல்றானோ விளங்காம சொல்றானோ அதுல தான் இந்த பேசிக், இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸுக்கான பதில் இருக்குது. அல்லாஹ்விடம் வந்தோம், அவனுக்காக வாழ்வோம், அவனிடம் திரும்ப போய் சேருவோம். அப்ப இந்த வாழ்க்கை தொடர்பான இந்த அடிப்படையான நாலேஜ் இல்லாத இடத்துல ஒரு மனிதன் திசை தெரியாதவனாகத்தான் இருப்பான். இன்று அதிகமான மக்கள் இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து விடுபட்ட, கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விடுபட்ட செய்மதிகளை போல, சேட்டலைட்ஸை போல, ஸ்கை லேப்ஸை போல திரிகிறாங்க. அவங்க கட்டுப்பாட்டு அறையை விட்டு, கண்ட்ரோல் ரூமை விட்டு விடுபட்ட ஒரு சேட்டலைட் எப்படி இருக்கும்? அது போகும், வேகமாக போகும். ஆனால் குறிப்பிட்ட திசையை நோக்கியா போகும், திசை தெரியாமல் போகும், எங்கேயாவது போகும், அலைஞ்சு திரியும், ஃபைனலாக எங்கேயாவது போய் விழுந்து அழிஞ்சு போகும்.
நிறைய மனிதர்கள் என்று இந்த கட்டுப்பாட்டு அறையை விட்டு விடுபட்ட செய்வதிகளாகத்தான் சுற்றி திரிகிறாங்க, திசை தெரியாது அவங்களுக்கு திசை. காரணம் என்னண்டா, இந்த பேசிக் நாலேஜ் அவங்கள்ட்ட இல்லை, அல்லது போதுமான அளவு இல்லை, இருந்தாலும் அது பற்றிய அந்த பிரக்ஞைன்னு சொல்லுவோம், அது பற்றிய ஒரு எவேக்னிங், ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் அவங்கள்ட்ட இல்லை. அதை பொருட்படுத்துறதில்லை, அந்த நாலேஜை, அந்த ஏனைய நாலேஜை கொடுக்க அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. எனவே எந்த ஒரு மனிதனை பொறுத்தவரையில் உலகத்தில் முஸ்லீம் அல்லாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் அவருக்கு தேவையான பேசிக் நாலேஜ் இது கம்பல்சரி நாலேஜ். இப்போ எந்த ஒரு காலேஜிலையும், இன்ஸ்டிடியூஷன்லையும், யூனிவர்சிட்டியிலையும் 2 வகையான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கம்பல்சரி, அன்கம்பல்சரி. கட்டாய பாடங்கள், கட்டாயமற்ற பாடங்கள் என்று இருக்கும். சரி, எல்லா இடங்களிலும் இருக்கும். அப்படி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் அல்ல அன்கம்பல்சரி சப்ஜெக்ட்னு சொல்லி. அதே போல எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் விரும்பிய துறையில் படிக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். ஆனால் கம்பல்சரியான ஒரு பாடம் இருக்குது, அதுதான் இறைவனை விளங்குவது, அவனை கண்டுகொள்வது, அவனை விளங்குவது, அறிந்து கொள்வது. அதுதான் அவனோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். இல்லாத போது அவன் எந்த நாலேஜை பெற்றிருந்தாலும் அவனோட வாழ்க்கை புண்ணியம் இல்லாமல் போயிடும். ஒரு பிரேக்குக்காக ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, அந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு கதை. ஒரு ஓடக்காரன், ஓடம்ண்டா என்னன்னு தெரியுமா? ஓடம், போட். ஒரு ஓடக்காரன், அவனுடைய வேலை ஒரு ஆற்றுல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு பிரயாணிகளை கொண்டு போய் விடுறது. அந்த கரையில் உள்ள ஆக்களை இந்த கரைக்கு கொண்டு வந்து விடுறது. ஆனால் அந்த ஆறு பெரிய ஒரு ஆறு, மத்திய தரைக்கடல் மாதிரி மிகப்பெரிய ஆறு, பயங்கரமான ஆறு. ஒரு நாள் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டீம் உண்டு, ஒரு மாணவர் குழு, ஒரு பல்கலைக்கழகத்தில் படிப்பு மேற்படிப்பு படிக்கிற மாணவர் குழு உண்டு. ஒரு சுற்றுலா நோக்கத்தோடு வராங்க. அவங்க இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். இந்த ஓடக்காரனோட வந்து பேசி தொகை எவ்வளோன்றதை தீர்மானித்து அந்த மாணவர்கள் எல்லாம் அந்த ஓடத்தில் ஏறுறாங்க. ஏறி பயணம் தொடங்கியாச்சு. அந்த மாணவர்களோட பார்வையில் இந்த ஓடக்காரன் பாமரன், படிப்பறிவு இல்லாதவன், படிப்பறிவு இல்லாத பாமரன். அப்போ அவனை கொஞ்சம் ஹோஜா காட்டுறாங்க. கொஞ்சம் படித்தவங்க அப்படித்தான், அவங்களுக்கு ஒரு வகையான இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் வரும். அதுக்கு சொல்கிறேன், நாங்கள் தத்துவ கிறுக்குண்டும் வித்துவ காய்ச்சல் உண்டும். அதுக்கு டாக்டர் மார்ட்டையும் ட்ரீட்மெண்ட் இல்லை, அது வரும். ஆனால் உண்மையான அறிவுள்ளவங்கள்ட்ட வராது. இந்த நான் சொல்கிற இந்த போலியான அறிவை சுமந்தவங்கள்ட்ட இயல்புலேயே இந்த படித்த ஒரு கிறுக்கு வரும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த படிப்பறிவு இல்லாதவர்கள் என்ற ஒரு சாராரை பார்த்து சிரிப்பாங்க. அது மனித வரலாறு நெடுகளையும் இன்று வரைக்கும் இருக்கிறது. அப்போ இந்த பொடியம்மாரும் இந்த ஓடக்காரனை கொஞ்சம் குழப்பொண்ணு நோக்கத்தோட, ஏய் என்னப்பா ஏதாவது படிச்சிருக்கிறியா அது கேட்க, இல்லை நான் எதுவுமே படிச்சில்லை, அப்படி படித்தவனாக இருந்தா ஓடமா ஒட்டி கொண்டு இருப்பேன் என்று சொல்ல எல்லாரும் சிரிக்க. இன்னொருத்தன் கேட்குறான், சரி குறைஞ்சபட்சம் நீ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறியா அப்படின்னா என்ன சாமான்ட்டு அவன் கேட்க. அடுத்தவன் பிசிக்ஸ் படிச்சிருக்கிறியா அப்படின்ட்டு வாழ்க்கையிலே அந்த வார்த்தையே நான் கேட்டில்லை என்று சொல்ல. அடுத்தவன் கேட்குறான், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கிறியா அப்படின்டா என்ன ஸ்ரீதேவி என்று கேட்க. இப்படி அவனால் அவனுக்கு தெரிஞ்ச பாடங்களை சொல்லி கேட்க. அவர் தெரியான்னு சொல்ல, ரைட் என்னப்பா உன்னோட வாழ்க்கையை நீ வீணாக்கி போட்டியே, பார்த்தா உனக்கு கெமிஸ்ட்ரி தெரியாது, உனக்கு காவாசி வாழ்க்கை வீணா போச்சு என்று சொல்கிறான். கெமிஸ்ட்ரி பாடம் படிக்கிற அந்த கிராஜுவேட்டு, அந்த அண்டர் கிராஜுவேட்டு. உனக்கு ஃபிசிக்ஸ் தெரியாது, அப்போ உனக்கு உன்னோட வாழ்க்கையில் அறவாசி போச்சுன்றான் அடுத்தவன் சொல்கிறான், உனக்கு மேத்தமெட்டிக்ஸும் தெரியாதா, கணக்கே தெரியாதா, உன்னோட வாழ்க்கையில் முக்காவாசி போச்சப்பா, புண்ணியம் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லி கொண்டு போக திடீரென்று அது ஒரு பெரிய ஒரு ஆறு அல்லவா, நதி அல்லவா, கொஞ்சம் அலை வீசுது. ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு நிலைமை அந்த ஆற்றுல உருவாக இது சாதாரண ஒரு ஓடம், படகு
அது ஆட அசைய ஆரம்பிக்குது. பிறகு அந்த காற்று வீசி தான் இந்த நிலைமை வருது. ஒரு வேகமான காற்று நடு ஆறு தான் இது நடக்குது. காற்று வீசுது, ஒரு வகையான கொந்தளிப்பு நிலை ஆற்றுல வருது, ஓடம் ஆடுது, கடைசியா ஒரு கட்டம் வருது, பயங்கரமாக ஓடம் உசும்ப ஆட ஆரம்பிச்சுட்டு திசை மாறி போக பார்க்குது. இந்த கட்டத்தில் ஓடக்காரன் கேட்கிறான், பிள்ளைகளே எல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு நீந்த தெரியுமாண்டு. ஏன் இல்லை, இப்ப கண்டிப்பா அடுத்த கணப்பொழுது ஓடம் பெறல போகுது, நிச்சயமா நடு ஆத்துல நீங்க எல்லாம் விழ போறீங்க. இது ரொம்ப டீப்பான ஆறு, இதுல நீந்த தெரியாத யாரும் உயிர் தப்ப முடியாது என்று சொல்ல, ஒரே குரல்ல ஒத்த குரல்ல சொன்னாலாம், எனக்கு நான் நீந்த தெரியாது. அப்படியா, என்னுடைய வாழ்க்கையில முக்காவாசி தான் வீணா போச்சு, உங்களோட முழு வாழ்க்கையும் வீணா போச்சு சீதேவிகளே என்று சொன்னதாக ஒரு சம்பவம். சரி, எனக்கு ஒரு வேற விஷயம் ஞாபகம் வருது. 1973 அளவு இருக்கும், 73 அளவு இருக்கும். மருகும் டாக்டர் ஷுக்ரி அந்த காலத்தில் ஒரு பிரபலமான மேடை பேச்சாளர். மீலாத் மேடைகள் எல்லாம் பேசுவார் அந்த காலத்தில். இப்போ அவர் 1973 அளவில் ஒரு மீலாத் வைபவம் அல்லாது ஒரு சர்டிஃபிகேட் அவார்டிங் செரிமனி, மீலாத் விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் பரிசுகள் வழங்கும் ஒரு வைபவத்துக்கு பேச்சாளராக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் இந்த சம்பவத்தை சொன்னார். அவருடைய வேர்ஷனில் சொன்னார், நான் எந்த வேர்ஷனில் சொன்னேன், கொஞ்சம் வித்தியாசமாக. இதுதான் சம்பவம். அது சின்னான்ன்றது தான் அந்த ஓடக்காரன் பேர். அப்போ சின்னான் சொன்னான் அப்படின்னு தான் வரும், அதில் கொஞ்சம் அடுக்க முடியல. நான் அப்படி சொல்ல விரும்பலை, சும்மா சாதாரணமாக சொன்னேன். நான் சொல்ல வந்த செய்தி வெரி கிளியர். ஒரு மனிதனுக்கு எல்லா நாலேஜும் இருக்கலும், பேசிக்கலி அந்த நேரத்தில் இருக்க வேண்டிய நாலேஜ் அந்த நீச்சல் பயிற்சி, அது இல்லைன்னா வாழ்க்கை தொலைஞ்சு போகும். அதே மாதிரி எங்களோட முழு வாழ்க்கையிலையும் நாங்கள் மூழ்காமல் இருக்க படைத்த ரப்ப பற்றிய அறிவு இன்றியமையாதது. அந்த நாலேஜ் இல்லாத நிலையில் எந்த நாலேஜ் இருந்தாலும் புண்ணியம் இல்லை என்ற செய்தியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அறிவு ஞானங்களில் மிக உயர்ந்தது அல்லாஹ் பற்றிய அறிவு. அல்லாஹ் பற்றிய அறிவு உடனடியாக நமக்கு தரக்கூடிய பயன் பிரயோசனம் என்னென்றால், அல்லாஹ் மீதான அன்பு அது வளர்க்கும். அல்லாஹ் மீதான அன்பை வளர்க்கும். மறுபக்கம் அல்லாஹ் மீதான பயத்தை அது உருவாக்கும். அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ற அளவுக்கு தான், புரிஞ்சு கொள்ற அளவுக்கு தான் அல்லாஹ்ல அன்பு பிறக்கும். மறுபக்கம் பயமும் உருவாகும். உண்மையிலே எனக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை என்னென்றால், அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்பினாலும் ஓரளவு விளங்கி வச்சிருந்தாலும் புரியக்கூடிய வகையில் விளங்கக்கூடிய விதத்தில் விளங்க தவறிருக்கிற காரணத்தினால் பல போது அல்லாஹ் மீது நமக்கு அன்பு பிறப்பது இல்லை, உண்மையான அச்சம் உருவாவதும் இல்லை. எனவேதான் நமது வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை படிக்கிற அளவுக்கு, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளை ஒருவர் உள்வாங்கிற அளவுக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வில் அன்பு பிறக்கும், பயமும் உருவாகும். என்ற ஒரு மூமின் எப்போதும் பைனல் ஹௌஃபி வர் ரஜா, அல்லாஹ் மீதான பயத்துக்கும் அல்லாஹ்வுடைய அருளில் கொண்ட எதிர்பார்ப்புக்கும் இடையில தான் வாழ்வான். ஒரு பக்கம் பயம் இருக்கும், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வோட அருள்ல கிருபையில நம்பிக்கை இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் வாழ்வான். அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி, அருளை பற்றி, கிருபையை பற்றி சொல்லுகிற அவனது திருநாமங்களை படிக்கிற நேரம் அவனுக்கு பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ஹோப்பும் பிறக்கும். மறுபக்கம் அல்லாஹ்வுடைய வல்லமையை, சக்தியை, அவனது பிடியை பற்றி பேசுகின்ற அஸ்மா சிஃபாத்துகளை படிக்கிற போது அவன் உள்ளத்தில் அச்சம் பிறக்கும். எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவன் மர்மையை நோக்கி பயணிக்கிற இந்த பயணத்தில் 2 இறக்கைகள் அவனுக்கு தேவை, 2 சிறகுகள். ஒரு சிறகு ஜனா,
அல் ஹவுஃப், அடுத்தது ஜனாஹ் அர் ரஜா. ஒரு பக்கம் அல்லாஹ் மீதான அச்சம் என்ற அந்த சிறகு, அடுத்தது அல்லாஹ்வுடைய அருளிலே வைக்கின்ற அந்த நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, ஆதரவு என்ற சிறகு. இப்படித்தான் போகும். ஓகே, இந்த நிலைமை வாரதுக்கு சத்தமா சொல்லி அல்லாஹ் பத்தி அச்சம் வராது, அல்லது அன்பு பிறக்காது. அல்லாஹ்வை விளங்கணும். அல்லாஹ்வை எந்த அளவு விளங்குறோமோ அந்த அளவுக்குத்தான் இயல்பாக தானாக ஒரு பக்கம் அல்லாஹ் மீது அன்பு பிறக்கும், இன்னொரு பக்கம் அல்லாஹ் மீதான பயம் உருவாகும். இப்போ எங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஏன் தாயோட நாங்கள் ரொம்ப கிருபையாக இருக்கிறோம்? தாய் பாசம் எல்லாத்தையும் மிகைச்சு நிற்கிது. காரணம் என்ன? தாயை விளங்கி வச்சுக்கிறோம். எங்களுக்கு தாய் யார், அவட தியாகம் என்ன, அர்ப்பணம் என்ன, அவட அன்பு என்ன, எல்லாம் விளங்கி வச்சு, அவட சிபாத்துகளை தன்மைகளை விளங்கி வச்சுக்கிறோம். என்னதான் தாயோட சும்மா அன்பு பிறகு தாயோட எனக்குண்டா தெரியாது ஏன் நான் உமாவோட இறக்கம் இல்லை. ஒருவருக்கு சொன்ன ஏ அப்பா உம்மாண்ட உசுரை விட்றான்னு, விளப்பம் கட்டவன் என்ன கேள்வி கேட்கிறான்னு, உம்மாவோட இறக்கம் இல்லாமல் யாரோட உலகத்தில் இறக்கமாகிக்கிறேன்னு சொல்லி அடுக்கி கொண்டு போவான் உம்மா. அடுத்தது கொஞ்சம் விதி விலக்கா வாப்போட இறக்கமானவங்களுக்கு மிகிறலையா இல்லாமல் இல்லையா, ரைட்? பாவம், அந்த வாப்பான்ற மனுஷன் பாவம். சரி, இந்த உம்மா எல்லாத்தையுமே வாங்கி கொள்வான், எல்லா கிரெடிட்டும் உமாக்கு தான். ஆனால் வாப்பாக்கு நியாயமான கிரெடிட் போகணும்ன்றது பெரிய ஒரு உண்மை. எப்படியோ வாப்பாவோட ஏன் அப்பா இறக்கம்ன்ற கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான நியாயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு வாப்பா யாரு, எவரு, அவரோட தன்மைகள் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். எனவே யாரோடெல்லாம் நாங்கள் ஈடுபாடு ஆகிக்கிறோமோ, யாரையெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ, யாருக்கெல்லாம் நாம் பயப்படுகிறோம்னா ஒரு கௌரவத்தோடு அவரோட நடந்து கொள்கிறோமோ, அது சும்மா வரதல்ல. அவர் யாரு, எவர், எப்பேற்பட்டவர், அவரால் எனக்குள்ள நன்மைகள் பிரயோசனங்கள் என்ன, எப்படி நான் அவரில் தங்கி வாழ்கிறேன் என்பதை புரிகிற நேரம் தான், விளங்கி வச்சுக்கிற நேரம் தான் அது வரும். இயல்பாக தான் வரும் அது. அதே போல அல்லாஹ்வை நேசிக்கணும்டா, அல்லாஹ்வை பயப்படணும்டா, சொல்றதுக்காக நேசிக்கவும் மேலாது, சொல்றதுக்காக பயப்படவும் மேலாது. அதுக்கான நியாயங்கள் தெரியும். அந்த நியாயங்கள் எப்ப தெரியும்டா? அல்லாஹ்வை படிக்கிற நேரம், அல்லாஹ்வை பத்தி படிக்கிற நேரம். அதுக்கான வழி என்ன? அவன் அஸ்மா சிஃபாத்தை பார்க்கறது. அவன் யாரு, எவர், அவனோட தன்மைகள் என்ன, பண்புகள் யாவை, திருநாமங்கள் என்ன என்று படிக்கிற நேரம் தான் அது பிறக்கும். எனவேதான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அரஃபல்லாஹ பி அஸ்மாஇஹி வ ஸிஃபாத்திஹி வ அஃஆலிஹி அஹப்பஹு லா மஹாலா. யார் அல்லாஹ்வை அவனது திருநாமங்களை வைத்தும் சிஃபாத் என்ற பண்புகளை வைத்தும் அறிந்து கொள்கிறாரோ, அவனது செயல்களை வைத்தும் அறிந்து கொள்கிறாரோ, கண்டிப்பாக சந்தேகம் இல்லாமல் அவர் அல்லாஹ்வை நேசிப்பார். அல்லாஹ் மீது அன்பு அவருக்கு பிறக்கும். யார் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வைத்தும் அவனது பண்புகளை வைத்தும் அவனது செயற்பாடுகளை வைத்தும் அல்லாஹ்வை புரிந்து கொள்கிறாரோ, அவர் கண்டிப்பாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக மாறுவார். அப்ப அஸ்மா ஹுஸ்னாவை படிக்கிற நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பயன்பாடு என்னென்றால், அல்லாஹ் மீது அன்பு பிறப்பது, மறுபக்கம் அல்லாஹ் மீது அச்சம் உருவாகுவது. அடுத்தது அல்லாஹ் பற்றி படிக்கிற அளவுக்கு, அவனுடைய அஸ்மா சிஃபாத்தை படிக்கிற அளவுக்கு நமது ஈமான் அதிகரிக்கும். நமது ஈமான் அதிகரிக்க, பலமடைய, ஆரோக்கியமான நிலைக்கு வர, என்றும் எப்போதும் நமது ஈமான் பசுமையாக இருக்க அஸ்மா சிஃபாத்தை படிப்பது துணை புரியும். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமானுடைய தன்மை என்ன தெரியுமா? ஈமான் கூடும் குறையும், கூடி குறையும், குறைந்து கூடும். நான் எல்லாருமே இதை அனுபவிச்சு கொண்டிருக்கோம். எங்களுடைய ஈமான் நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும், போன மாதம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதம் இன்னொரு மாதிரி இருக்கும். இப்படி கூடி குறையக்கூடியதான் ஈமான். எனவே இந்த ஈமானை எப்போதும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கான வழிகளுள் மிக முக்கியமான ஒரு வழி அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை பார்க்கிறது, படிக்கிறது.
அது ஈமான நிச்சயமாக புடம் போடும், அதிகரிக்கும். இது பற்றி அப்துல் ரஹ்மான் இப்னு சாதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, குல்லமா இஸ்தாதல் அப்து பிமஅரிஃபத்தி அஸ்மாஇல்லாஹி வ ஸிஃபாத்திஹி இஸ்தாத ஈமானுஹு வ கவிய யகீனுஹு. ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளை அறிந்து கொள்வதற்கூடாக அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அவருடைய யகீன் பலமடையும். அவ்வப்போது நமது உள்ளத்தில் சலனம் வரும், கொஞ்சம் சபலம் வரும், மனசில் குழப்பமும் வரும். ஈமான் தொடர்பான எங்களோட அடிப்படையான நம்பிக்கை தொடர்பான மயக்கங்களும் குழப்பங்களும் கூட அவ்வப்போது வராமல் இருக்காது. அப்படி வராத யாரும் இருந்தால் கைவசங்க பார்ப்போம். எனக்குண்டா வந்ததே கிடையாது. அதாவது ஈமான் தொடர்பாக, தீன் தொடர்பாக, நமது நம்பிக்கைகள் தொடர்பாக அவ்வப்போது சில மயக்கங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், சந்தேகங்கள் வராமல் இல்லை என்ற இந்த கூற்றோட உடன்படுறோம். கொஞ்சம் கையொஸ்துங்க பார்ப்போம். கையோஸ்துங்க. என்ன எல்லாரும் கப்சி பிடிக்கிறீங்க? கேள்வி விளங்கலையா? கேள்வி விளங்கிச்சா இல்லையா? கேள்வி விளங்கிச்சா? என்ற கூற்றோட உடன்படுறீங்களா இல்லையா? பேசுங்களே. அப்படிதானே? எஸ். அப்ப அதான் ஈமான் கூடி குறையும்ன்றது. அதான் கூடும் குறையும், அல்லாஹ் காப்பாற்றணும். சில நேரம் ஜீரோக்கு போகும், சிலவனுக்கு மைனஸுக்கே போயிடும். போன வருஷம் முழு நேரமா சுத்தி திரிஞ்சவன் இந்த வருஷம் ஆளே இல்லை, அட்ரஸே இல்லை. எதிர விளைவு அது. வேலை கூட்டிட்டு இருந்தீங்களா? அவருக்கு இல்லை. அவர் போன வருஷம் பிஸியாக தான் இருந்தார், போன வருஷம் பிஸியாக தான் இருந்தார். ஆனால் இந்த வருஷம் அவர் நியாயம் சொல்வார், கஷ்டம், சரியான பிஸி, நான் சரியான டைட் ஷெடியூல், அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஒரு ஷெடியூலும் இல்லை, இங்கே ஷெடியூல் குழம்பி இதை மிக்ஸ் பண்ணணும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை ஒருவர் படிக்கிற அளவுக்கு அவருடைய ஈமான் கூடும், யகீன் பலமடையும், சந்தேகங்கள் நீங்கும். குர்ஆனுடைய தீம் என்ன? குர்ஆனுடைய தீம், அட்டிப்படை தீம் ரெண்டு தான். ஒன்று அல்லாஹ், ரெண்டாவது மனிதன். ஹாலிக், ஹல்க், இதுதான் குர்ஆனுடைய தீம். குர்ஆனுடைய பேசு பொருள், கருப்பொருள், தொனிப்பொருள். ஒன்று ஹாலிக் அல்லாஹ், ரெண்டாவது மஹ்லூக் ஹல்க் மனிதன். இது ரெண்டும் தான் பேசிக் தீம்ஸ். இதுல அதிகமா முக்கியத்துவம் பெறுறது ஹாலிக்கான அல்லாஹ் தான். நீங்க பாருங்க குர்ஆன, வசனத்துக்கு வசனம், வாக்கியத்துக்கு வாக்கியம், அத்தியாயத்துக்கு அத்தியாயம். குர்ஆன் யாரை பத்தி பேசும்? அல்லாஹ் பத்தி தான் பேசும். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், ரப்புல் ஃபலக். குர்ஆனுடைய ஆயத்தில் எப்படி முடியும்? வஹுவல் அஸீஸுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தோட முடியும். மாறி 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 அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் வந்து கொண்டே இருக்கும். தபாரக்கல்லதி பியதில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவனை பத்தி தான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அவனை பத்தி தான். வஹுவல் அஸீஸுல் கஃபூர். குர்ஆன்ன்றது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை பேசு. எனவே தான் ஆயத் கௌனியான்னு சொன்னோம். அல்லாஹ் விளங்கிக் கொள்றதுக்கான ஆயாத் குர்ஆனியான்னு சொன்னோம். 3 வழிகள்: ஆயாத் கௌனியா, ஆயாத் தக்வீனியா, ஆயாத் குர்ஆனியா. குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ் விளங்கிக் கொள்றதுக்கான முப்பெரும் வழிகளில் 3வது வழி. குர்ஆனுடைய வசனங்கள் எதை பத்தி பேசுது? அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை பேசுது. அவனுடைய தன்மைகளை, பண்புகளை, நாமங்களை தான் பேசுது. குர்ஆன் ஒருவர் படிக்கிறார், ஓதுறார்,
இரவு பகலாக குர்ஆனை பாராயணம் செய்கிறார், அதன் வசனங்களை செய்து தூக்கி பார்க்கிறார் என்றால் அல்லாஹ் தான் நிறைய படிக்கிறார் அவர் பேசிக்கலி. எனவே ஒருவர் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை படிக்கிற அளவுக்கு அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அவருடைய யக்கீன் பலமடையும் என்று நாம் நம்புகிறோம். இந்த அஸ்மா சிஃபாத்தை படிப்பது கூட கிடைக்கிற அடுத்த நன்மை, அடுத்த ஒரு விஷயம், அடுத்த ஒரு நன்மை தான் அது. இன்னும் ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் மனிதர்கள் எதுக்காக படைச்சான்? அல்லாஹ் எதுக்காக மனிதனை படைச்சான்? தன்னை அறியணும், தன்னை அறிஞ்சு தன்னை மனிதர்கள் வணங்கி வழிபட வேணும் என்பதற்காக தான் படைச்சான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். எதற்காக படிச்சான்னு சொன்னா, கண்டிப்பாக படிப்புகள் மனிதர்கள் தன்னை அறியணும், தன்னை விளங்கணும், பிறகு தனக்குரிய ஹுக்கூக் என்ற கடமைகளை மனிதர்கள் நிறைவேற்ற வேணும். அப்ப அல்லாஹ் என்ன படைச்சதுற நோக்கமே நான் அவனை விளங்கணும், விளங்கி அவனுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றணும். முதலாவது விளங்கணும், ரெண்டாவது கடமைகளை நிறைவேற்றணும். இப்போ அல்லாஹ்வை விளங்கணும் என்றால் அவனுடைய அஸ்மாக்கள் கூடாக, சிஃபாத்துகள் கூட, அஃஆல்கள் கூட அவனை விளங்கணும். எனவே இந்த அஸ்மா சிஃபாத்துகள் சும்மா சொல்லப்பட்டில்லை. குர்ஆன் பாடி 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 குர்ஆனுடைய அதிகமான வசனங்கள் முடிவடைகிறது அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமத்தோட, 2 திருநாமங்களோட. இந்த பாடத்தை இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி ஹைலைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் படிக்கிறது இல்லை. போகிற வழியில் பார்த்துக்கொண்டு போவோம். எனவே மனிதர்கள் தன்னை அறிய வேண்டும், அறிந்து தன்னை வணங்க வேண்டும் என்ற வகையில் தான் மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த வகையில் அஸ்மா சிஃபாத்துகளை படிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் தன்னுடைய அஸ்மா சிஃபாத்துகளை குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அதாவது சோர்ஸ் என்ன? அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளை விளங்கிக் கொள்றதுக்கான மூலம் குர்ஆன் தான். ரெண்டாவது ஹதீஸ், சுன்னா. பேசிக்கலி அல்லாஹ் விளங்கிக் கொள்ள, அவருடைய அஸ்மா சிஃபாத்தை விளங்கிக் கொள்ள இருக்கிற பிரதானமான சோர்ஸ் அல் குர்ஆன். இப்போ குர்ஆனை படிப்பதன் மூலம் அல்லாஹ் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு விஷயம் தன்னை மனிதர்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்றது. குர்ஆனை படிக்கணும் என்றதை வலியுறுத்துறோம், ஓதணும் என்றதை வலியுறுத்துறோம், பார்க்கொண்டு வலியுறுத்துறோம். அதுக்கு பின்னால் இருக்கிற பிரதானமான நோக்கம் மனிதர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுதான். அடுத்ததாக மிக முக்கியமான மற்றொரு நியாயம் இருக்குது. நாங்கள் அஸ்மா சிஃபாத்தை படிக்கணும் என்றதுக்கு. அல்லாஹ் தனது அஸ்மா சிஃபாத்துகளை விரும்புகிறான். அல்லாஹ் அவனுடைய திருநாமங்களை, அவனுடைய தன்மைகளை, அவனுடைய பண்புகளை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய அந்த பண்புகள் அடியார்களால் புரியப்படணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நான் யாரு என்றத, நான் எப்படிப்பட்டவன்றத, என் தன்மைகள் என்னன்றத தனது அடியார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அதனை விரும்புகிறான். தன்னுடைய பண்புகளுடைய தாக்கங்கள் தனது அடியார்கள் வெளிப்படும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். தன்னுடைய பண்புகளோட தாக்கங்கள், உதாரணமா தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், அல்லாஹ்வுடைய பண்புகளை உங்களது பண்புகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பண்புகளை உங்களோட பண்புகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்பது ஒரு ஈமானிய வழிகாட்டல். பண்புகளை படிச்சாலே எங்கட பண்புகளாக மாற்றிக்கொள்ளலாம். அல்லாஹ் விரும்புகிறான் ஏண்ட பண்புகளை எனது அடியார்கள் தெரிஞ்சு கொள்ளணும், அந்த பண்புகளை தமது வாழ்க்கையில் கடைபிடிக்க அவர்கள் முயற்சி கொண்டு அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு இது ஒரு முக்கியமான பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். உதாரணமா அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் அன்பு என்ற பண்பு. அவனுடைய எல்லா பண்புகளையும் கடந்த பண்புதான் அன்பு என்ற பண்பு. அல்லாஹ்வுடைய அன்பு என்ற பண்பு அவனுடைய எல்லா தன்மைகளையும் மிகைத்த பண்பாக இல்லைண்டா இந்த பூமியில யாரும் மிஞ்சிக்க மாட்டானால். நடக்கிற அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் அட்டகாசங்களுக்கும் அவனை நாங்கள் கணக்கெடுக்காமல் பொருட்படுத்தாமல் இருக்கிற எங்களோட தன்மையையும் வச்சு அல்லாஹ் அழிச்சு போட்டிப்பான். 1000 முறை உலகம் அழிஞ்சிக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பண்புகளில் மிகைத்த பண்பு அன்பு என்ற பண்பு. அதுக்கு அளவே இல்லை. அந்த அல்லாஹ்வுடைய அந்த அன்புக்கு அளவே கிடையாது. தாயுடைய அன்பை கூட அல்லாஹ்வுடைய அன்போட
பக்கத்தில் வச்சு கூட பார்க்கலாது. அது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்திகளும் இருக்குது. எப்படி தாய் பாசத்தை கூட மிகைத்த 70 மடங்கு பாசம் அல்லாஹ்வுடைய பாசம். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய அன்பு பற்றி படிக்கிற நேரம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் வதூத் நிறைய அல்லாஹ்வுடைய அன்பை சொல்லும் திருநாமங்கள் இருக்குது. ஆனால் அந்த திருநாமங்கள் ஒத்த கருத்துள்ள திருநாமங்கள் அல்ல. ஒவ்வொரு திருநாமத்துக்கும் அலாதியான பிரத்யேகமான சிறப்பான கருத்து இருக்குது. ரஹ்மான்ல இருந்து எப்படி ரஹீம் வித்தியாசப்படும், அந்த ரெண்டுல இருந்தும் வதூத் எப்படி வித்தியாசப்படும் என்பது. ரவுஃப் இன்னொரு திருநாமம் இருக்குது. எல்லாத்தையும் நாம அன்பு பண்பு பாசம் பரிவு அப்படின்னு சொல்லி கொண்டு போவோம் தமிழ்ல. சும்மா ஒரு டெப்த் இல்லாம ஒத்த கருத்துள்ள சொற்களை அடுக்கி கொண்டு போவோம். அப்படி அல்ல. அந்த ஒவ்வொரு திருநாமத்துக்கும் துல்லியமான வித்தியாசமான வேறுபட்ட பொருள் இருக்குது. அஸ்மா ஹுஸ்னாவை படிக்கிற நேரம் நாங்க சொல்ற ஒரு அடிப்படையான விதிகள்ல இது உண்டு. அதாவது ஒவ்வொரு திருநாமமும் தனித்துவமானது. எதுவுமே அந்த ஒத்த கருத்துள்ள அந்த சிமில நேம்ஸ் என்று சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு தொகுதியில வார நேம்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு தொகுதியில வார திருநாமங்கள் சொல்லுவோம், அட்ரிபியூட்ஸ் என்று சொல்லுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது தன்மைகளை தனது அடியார்கள் விளங்க வேண்டும் என்று விரும்புகிறான். பிறகு அந்த தன்மைகள் அவர்களே வரணும் என்று விரும்புகிறான். உதாரணமா அன்பு என்ற தன்மை அல்லாஹ்வுடைய தன்மை அல்லவா, அது அடியார்கள் வெளிப்படும் அல்லாஹ் விரும்புகிறான். நீதியாக நடத்தல் நேர்மையாக நடத்தல்ன்றது அல்லாஹ்வுடைய தன்மைகள் உண்டு. அல் அதில் அல் ஹகம் இப்படி பல திருநாமங்கள் இருக்குது. அந்த தன்மை அடியார்கிட்ட வரணும் அல்லாஹ் விரும்புகிறான். அல் வஹாப் கொடை கொடுப்பவன், வாரி வாரி வழங்குவன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான தன்மை. இந்த தன்மையை அடியார்கள் விளங்கி அவர்களும் கொடை கொடுப்பவர்களாக வாரி வழங்குவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இப்படி இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகள் பண்புகள் அடியாரிடம் வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அப்படியாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பண்புகளை படிக்கணும், தன்மைகளை படிக்க வேண்டும், திருநாமங்களை படிக்கணும். படித்துதான் அவருடைய பண்புகள் என்ன, அவற்றை எவ்வாறு எப்படி நமது வாழ்க்கையில் கொண்டு வரலாம், நமது மட்டத்தில் அடியார்கள் என்ற வகையில் நமது மட்டத்தில் எப்படி கொண்டு வரலாம் முயற்சிக்கலாம். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிற போதும் அஸ்மா சிஃபாத்தை நாம் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது நான் நேற்று தொட்டு காட்டியது போல ஈமானுடைய முதலாவது ருக்குனாக, ஈமானுடைய முதலாவது பிலர் தூணாக இருப்பது அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. முதலாவது அதுதான். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை ஈமானுடைய ஆரம்ப அடிப்படையாக இருக்கிற காரணத்தினால், இஸ்லாத்துடைய அடிப்படை தூணாக விளங்குகின்ற காரணத்தினால் அல்லாஹ்வை விளங்க வேண்டியது. விளங்காம ஆமன்து பில்லாண்டா, அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன்டா, யாரா ஏற்றுக்கொண்டேன், எவரா ஏற்றுக்கொண்டேன், எந்த தன்மைகளை வைத்து ஏற்றுக்கொண்டேன், எந்த பண்புகளை வைத்து ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் கொடுக்கிற இடம் என்ன, ஹக்கு என்ன தெரியாம அல்லாஹ் ஏற்றுக்கொண்டேன்டா. இப்ப கல்யாணம் முடிவுக்குள்ள உதாரணம் நல்லம் இல்லை, விளங்குறதுக்காக சொல்றேன். ஐயோ நான் ஏற்றுக்கொண்டேன், கபில் துணிக்காக தஸ்வீஜா, யாரா ஏற்றுக்கொண்ட, எவரா ஏற்றுக்கொண்ட, மிச்சம் பேருக்கு இன்னும் தெரியாது எப்படி என்னத்துக்கு ஏற்றுக்கொண்டான். அவ ஒரு பெண்ணை ஏற்றுக்கொண்டோம் என்றால், வாழ்க்கையை துணையாக ஏற்றுக்கொண்டா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இன்ன காரணங்களுக்காக இந்த பெண்ணை எனது வாழ்க்கை துணையாக லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கொண்டேன். இது மிக சாதாரணமா எல்லாருக்கும் அந்த விளங்கக்கூடிய உதாரணத்துக்காக சொன்னேன், இல்லாட்டி பொருத்தமான உதாரணமே அல்ல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன்டா, ஓ நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன். யாராக எவராக ஏற்றுக்கொண்டாய், எதற்காக எல்லாம் ஏற்றுக்கொண்டாய், எந்த வகையில் எல்லாம் ஏற்றுக்கொண்டாய் ஒரு கேள்வி பிறக்குதா இல்லையா? பிறக்குது. இந்த கேள்வி எழுப்பணும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்டா, என்ன வாப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஓ அவனை வணங்கி வழிபடணும், வேற ஒன்றும் இல்லைன்னு, நான் தொழுகிறானே, நோம்பும் பிடிக்கிற ரமதான்ல கயாமுலேருக்கும் போறேன், சரிதானே? அப்படித்தானா? அல்லது இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டா? அவை என்ன என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டால் அல்லாஹ்வை படிக்கணும், அவனை பற்றி படிக்கணும், அவனை தெரியணும், அவனை பற்றி தெரியணும். அதுக்கான வழி என்ன? அவனுடைய அஸ்மா சிஃபாத்தை பார்க்கிறது. நான் நினைக்கிறேன் இஃப்தாருடைய நேரம் நெருங்கிவிட்டது. அப்படியா? நேரம் தரலாமா? சொல்லுங்க, எத்தனை நிமிடங்கள்? ஓகே.
ஓகே, அடுத்தது அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளை அறிகிறது என்பது ஒரு பிஸ்னஸ், வெரி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். அப்படி சொன்னா தான் எங்களோட ஆக்களுக்கு நல்லா பட்டும். அடி இப்படியும் ஒரு பிஸ்னஸ் இருக்கா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. எல்லா பிஸ்னஸும் செஞ்சு பார்த்துட்டோம், இதையும் செஞ்சு பார்த்துட்டோம். இந்த பிஸ்னஸ் இருக்குது அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை படிக்கிற பிஸ்னஸ், ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றது பியூர்லி 100% என்ஷூர்ட், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபம், அபரிமிதமான லாபத்தை தரும் ஒரு வியாபாரம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையில் எங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ், சில ப்ராஃபிட்ஸை மாத்திரம் சொல்கிறேன், சில லாபங்கள் மாத்திரம். முதலாவது எங்களோட வாழ்க்கையில், இந்த குறுகிய கால கொஞ்சங்கால வாழ்க்கையில் சர்க்கிள்கள் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். அஸ்மா சிஃபாத்தை ஒருவர் படித்து தன் வாழ்க்கையில் அஸ்மா சிஃபாத்தோட பயணிக்கும் போது வாழ்க்கையில் ஏற்படுற சர்க்கிள்கள் இருக்குதானே, அதில் இருந்து பாதுகாப்பு பெறுவோம். இதை நான் தஃப்சீல் செய்யணும், எப்படி சர்க்கிள்கள் இருந்து பாதுகாப்பு பெறுவோம். பர்சனல் லைஃப்பில், ஃபேமிலி லைஃப்பில், சோஷியல் லைஃப்பில், எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய சறுக்குதல்கள் வரும் தானே. அந்த நேரம் அஸ்மா சிஃபாத் வந்து நிற்கும். அப்படி அந்தந்த நேரத்துக்கு ஒவ்வொரு அல்லாஹ்வோட சிஃபத்து வந்து நிற்கும். ஒத்தரும் பார்க்கலடா இல்லை தானே, ஒத்தரும் இல்லை, ஒத்தருமே இல்லை. ஓகே, இப்போ கேமை கொடுக்கலாம்னு போல அஸ்மா சிஃபாத் வந்து நிற்கும். ஒன்றா நிற்கும், ரெண்டா நிற்கும். அர் ரகீப் வரும், அல் ஹபீர் வரும், ஹாயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர், கண்கள் செய்யும் மோசடிகளையும் உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றையும் அல்லாஹ் அறிந்தவன். ஒரு டாக்டர், ஒரு மேல் டாக்டர் ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் உண்மையிலே நோயாளியாவாக பார்க்குறாரா, குறிப்பிட்ட ஒரு இடத்த நோய்க்காகத்தான் பார்க்குறாரா, அல்லது மற்றொரு நோக்கத்தோடையும் பார்க்குறாரா என்பதை யாரும் அறியலாது. அவருக்கு விளங்கும், இன்னொருவருக்கு விளங்கும் என்றா அல் ஹபீரான, அல் ரகீபான, இன்னும் நிறைய திருநாமங்கள் இருக்குது, அதெல்லாம் தனியாக படிக்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த திருநாமங்கள், ஒவ்வொன்றும் தார கருத்துக்கள், அற்புதமான கருத்துக்கள் அவனுக்கு தெரியும் என்ற வகையில் ஒவ்வொரு திருநாமம் அந்தந்த நேரத்துக்கு ஒவ்வொரு திருநாமம் வரும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு முன்னாலே ஒரு திருநாமம் வரும். எனவே சர்க்கிள்கள் இருந்து பாதுகாக்கும். அஸ்மா சிஃபாத்தை படிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த காசால கடந்த பல மாதங்களாக மிகப்பெரிய ஒரு அக்கிரமம் அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது அண்மைக்கால மனிதன வரலாற்றில் இப்படியான ஒரு அவலம் நடக்க இல்லை. அதை பற்றி பேசுகிறேன், அப்படி நான் பேசிக்கொண்டு போவோம். ஆனால் அந்த மக்கள்கிட்ட வாயில இருந்து அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலிருந்து வார வசனங்களை, வார்த்தைகளை பார்த்தீங்களா, ஆண்கள், பெண்கள், சிறார்கள், அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத் தான் வருது. நீங்கள் அந்த அந்த பார்வையில் கொஞ்சம் பாருங்க, அந்த பார்வையில் பாருங்க. நீங்கள் அல்லாஹ் பற்றிய அந்த ஆழமான நம்பிக்கை தான் அவர்களை இந்த நிமிஷம் வரைக்கும் காக்குது. மேற்குலகத்தை சேர்ந்த பலர் இஸ்லாத்தை தழுவுறாங்க. இவங்களுடைய இந்த மனோ வலிமையை பார்த்து, அவருடைய ஆன்ம பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் பார்த்து, இந்த ஆழமான இற நம்பிக்கையை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்தை, வேற ஒரு காரணம் அல்ல, அது மட்டும் சொல்றாங்க. என்ன மனிதர்களா அல்லது வேறொரு இனமான ஃபேமிலியில் 100 பேர் இல்லை, 50 பேர் இல்லை, 40 பேர் இல்லை, 25 பேர் இல்லை, 20 பேர் இல்லை, குடும்பத்தில் ஒத்தரும் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஆள் என்று சொல்றார், அல்லாஹ் இருக்கிறான். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அங்க ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் முழுக்க அல்லாஹ்வோட தன்மையை சொல்ற வசனம், அது பிரகாரம். அது இது நாம சும்மா சொல்லுவோம், ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஒரு இழப்பு, குடும்பத்தில் வர ஒரு இழப்பை தாங்கி கொள்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாயிக்குது. 8 வருஷமாகி தாங்கி கொள்ளலாமிக்குது, 10 வருஷமாகி தாங்கி கொள்ளலாமிக்கு, 5 வருஷமாகி தாங்கி கொள்ளலாமிக்கு. அப்படியே சிலவங்க இடிஞ்சு விழுந்துடுறாங்க, வாழ்க்கையை தொலைச்சி போட்டுறாங்க. இவ்வளோ பெரிய இழப்புகளுக்கு மத்தியில் அவங்க நிற்கிறாங்கண்டா வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும். அவங்க முடியும், நாம் போம். இம்ம நஸ்ரும் வஸ்ஸியாதா இம்ம ஜன்னத்து வஷ்ஷஹாதா என்ற அந்த ஆழமான நம்பிக்கை. அடுத்தது சோம்பல் சோர்விலிருந்து விடுதலை. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சரியான விரக்தி, புடி ஒன்று இல்லை, ஹோப் இல்லை,
என்னடா வாழ்க்கை. சோம்பல் சோர்ந்து விடுதலை, அமல்களில் இபாதத்துகளில் ஈடுபாடு, டேஸ்ட் ருசி வரும். பாவங்கள்லேருந்து பாதுகாப்பு கிடைக்கும், கஷ்ட நஷ்டங்கள் போது ஆறுதல் கிடைக்கும், ஷைத்தாண்ட வலையிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். வாழ்க்கையை தியாகம் செய்ய வாக்குதான்